பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசுவின் திருநாமம் மேம்படும்படி அலங்கார வாசல் தேவாலயத்தில் கூடி வந்த உங்களுக்கும் நம்முடைய யூடியூப் சேனல் மூலம் பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, தேவன் உங்களை கோடா கோடிய ஆசீர்வதித்து இம்மையிலும் மறுமையிலும் உங்களை அவர் பெருக செய்வாராக. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே பிறப்பின் செய்தியாக தேவ சமூகத்தில் காத்திருந்த போது லூக்கா சுவிசேஷ புத்தகம் கடவுளுடைய மகா கிருபையினால 2ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய திருநாமம் மேம்படும்படி தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். அவர் பிறந்தது தேவ கிருபையினாலே நம்மளை வாழ்வடைவதற்காக, நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதற்காக. எடுத்து வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்க வருகிறேன். கரங்களை தட்டி எத்தனை பேர் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை இந்த செய்தியை கேட்கிறவர்களே, எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிக்க தேவன் வந்தாராம். ஹல்லேலூயா. கடவுளுடைய மகா கிருபை. இன்னைக்கு ஆண்டவருடைய அன்பை பெற்ற பிள்ளைங்க எல்லா முகத்தில சந்தோஷம், சரீரங்களை நல்ல புத்தாட, ஆபரணங்கள், ஆசீர்வாதங்க, குடும்பத்தை நல்ல அழகா ஒழுங்கு செய்து, கணவன் மனைவி கடவுளுடைய கிருபையினால கிறிஸ்து பிறந்ததன் மித்தம் சந்தோஷப்படும், சபையை அலங்கரிக்கிறோம், ஆசீர்வாத செய்திகளை கொடுக்கிறோம். தேவ பிள்ளைகளை, இதெல்லாம் எதனால கிடைச்சதுன்னா தேவ கிருபையினால, அவர் பிறந்ததுனால. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நான் அழுக்கு வஸ்திரத்தை தரிக்க வேண்டிய மனிதன், எங்கோ கூனி குறுகி இருக்க வேண்டிய மனிதன். ஆனா இன்னைக்கு எனக்கு ராஜ வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு அலங்கரிப்பின் வஸ்திரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஒரு உன்னதமான தேவதூதனுடைய வஸ்திரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அவர் பிறந்ததுனாலதான். அல்லேலூயா. அவர் பிறந்ததுனால, அவர் பிறப்பின் செய்தியை கொண்டு வரும்படி இறைத்தூதன் தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்க, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை பார்க்கிறவங்களே, நீ ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம், ரட்சிக்கப்படாம இருக்கலாம். ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நிலை பயந்து கொண்டு இருக்கிறியா, உனக்காக இயேசு பிறந்திருக்கிறார், உனக்காக இயேசு பிறந்திருக்கிறார். உன் கண்ணீரை துடைக்க இயேசு பிறந்திருக்கிறார். நீ கிறிஸ்தவனோ, முஸ்லிமோ, இந்துவோ, சீக்கிய மதத்தை சார்ந்தோ, நீ கருப்பினமோ வெள்ளினமோ, தேவனுடைய கிருபையினால் பயப்படாதிரு. உன் தேவைகளை அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். என் தேவன் கடவுள் உனக்காகவும் இயேசு பிறந்திருக்கிறார். என் தேவனுடைய மகா கிருபையினாலே பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். கடவுளுடைய மகா கிருபையினாலே எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க நற்செய்தி. நீ பயப்படுறியா? பயப்படாத. உனக்கு நல்ல செய்தியை கர்த்தர் தரப்போகிறார். உனக்கு நற்செய்தியை தேவன் தரப்போகிறார். கிறிஸ்துவர்களுக்கு மாத்திரம் கிறிஸ்து என்று நினைக்காத. உனக்கும் தான் தேவன் பிறந்திருக்கிறார். உன் தகப்பனுக்கு, உன் மனைவிக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன் கணவனுக்கு, உன் குடும்பத்துக்கு, எல்லாவற்றுக்காக ஆண்டவர் பிறந்திருக்கிறார். பயப்படாத. வாசிக்கலாம். 2:11 பாருங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க பிறந்திருக்கிறாரு? வரலாறு வேணும்ல. தாவீதின் ஊரிலே, கடவுளுடைய மகா கிருபையினாலே இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அவர் இரட்சகர், உன்னை ரட்சிக்கும்படியாக தான் பிறந்தார். அவர் பிறப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நீ ரட்சிக்கப்பட வேண்டும், சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக உலக இரட்சகர் தாவீதின் ஊரில பிறந்திருக்கிறார். எங்க பிறந்தாரு? கிறிஸ்து தாவீதின் ஊரிலே பிறந்தார். தேவ பிள்ளைகளே, ஏன் பிறந்தார் என்றால் தேவனுடைய மகா பெரிய கிருபையினாலே உன்னை ரட்சிப்பதற்காக. வாசித்து பாருங்க. 13-14 வாசிங்க.
அன்று கர்த்தருடைய கிருபையால் அச்சனமே பரம சேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமோ மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தாங்களாம். கரங்களை தட்டி எத்தனை பேரு திரளான தூதர்கள் இறங்கி வந்து என்ன செய்யறாங்க? கர்த்தருடைய மகாபெரிய கிருபையால அத்தருணத்தில பரம சேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில என்ன வேணுமா? சமாதானம். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உங்களுக்கு சமாதானம், பயப்படாத. உனக்கு சமாதானம், பயப்படாத. அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, சமாதானம் கர்த்தருடைய கிருபை. கர்த்தருடைய கிருபை என்னவா? உனக்கு சமாதானம், பயப்படாத. தேவனுடைய மகிமை, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியில என்னவா? சமாதானம். அல்லேலூயா. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே ஆமென் சமாதானமோ பிரியமும் glory 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 hallelujah மாரபா. இந்த பூமியிலே சமாதானமோ பிரியமா உண்டாகட்டும். ஐயா வாழ்க, என்னை தேடி வந்து ரட்சித்த தேவன். ஆமென். உன்னாமம் வாழ்க இயேசு ராஜா. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமோ பிரியமோ உண்டாகட்டும். இந்த ஆண்டவரே, இந்த பூமி வானத்து ஒரு மனிதனை மறுமணப்பட்டோம், சமாதானம் இறங்கட்டும், சந்தோஷம் இறங்கட்டும், செழிப்பு உண்டாகட்டும், சாபங்கள் மாறட்டும், சஞ்சலங்கள் மாறட்டும். ஆபத்திலிருந்து இந்த தேச மக்களை எங்க யாவரையும் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, உன்னதத்திலே மகிமையும் இந்த பூமியிலே சமாதானமும் நிறைந்திருப்பதாக வாழ்த்துனாங்க. இந்த பூமியில கடவுளுடைய கிருபையினால தேவ பிள்ளைகளே, அவர் ஒருத்தர் தான் சமாதானம் கொடுக்கணும். யோசிச்சு பாருங்க, அவர் ஒருவர் மாத்திரம் கோபப்பட்டா இந்த தேசம் தாங்க. ஒரே ஒரு காற்று
அமெரிக்க தேசத்தை என்ன பண்ணுச்சு தெரியுமா? மொத்தமே சுக்குநூறா மாத்திடுச்சு. காத்துதான். காற்றை தூதர்களாக மாற்றி மனிதன் கடவுளுடைய ஒண்ணும் பண்ண முடியாதுன்றதெல்லாம் கடவுளுடைய கடல் மேல பாலம் போட்டான். எல்லாமே சுக்குநூறா போச்சு. அப்போ சமாதானத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர் தான். குடும்ப சமாதானம், தனி மனிதன் சமாதானம் கொடுக்கிறவர் ஆண்டவர். எல்லாம் இருக்கிறதுனால நமக்கு சமாதானம் கிடைக்காது. சமாதான கர்த்தர் நம்மோடு இருந்தா தான் நமக்கு சமாதானம் கிடைக்கும். கரங்களை தட்டி எத்தனை பேரு ஹல்லேலூயா ஹல்லேலூயா வாசித்து பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 27 28. தாவீதின் வம்சத்தனாகிய யோசேப்பு என்கின்ற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கன்னிகையினிடத்துக்கு தேவனால அனுப்பப்பட்டான். அந்த கன்னியின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரும் உலக ரட்சகருமான தேவகுமாரன் கிறிஸ்து தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அப்போ தாவீதின் ஊரிலே பிறக்க காரணம் என்னடன்னா, தாவீதின் வம்சமனாகிய யோசேப்பு என்ற நாமம் உள்ள புருஷன், ஒரு மனுஷன். யோசேப்பு என்ற மனுஷனுக்கு திருமணம் செய்ய மரியாள் என்ற ஒரு மகளை என்ன பண்ணிருக்காங்க, வாலிப மகளை நியமிச்சிருக்கிறாங்க. அப்ப யோசேப்பு யாரு? ஒரு ஊழியக்காரன். அப்ப ஊழியக்காரனுக்கு ஊழியக்காரியா மனைவியாக போற மரியாள். கடவுளுடைய கிருபை. அல்லேலூயா. ஆனா என்ன கிருபையோ, இந்த தேசத்துல அநேகருக்கு இல்லாத லக்கு, அநேகருக்கு இல்லாத ஒரு பிரைஸ், அநேகருக்கு இல்லாத ஒரு லாட்டிட்டு அந்த மரியாளுக்கு அடிச்சது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுறார். எப்படியா? உலக ரட்சகரு இந்த பூமியில பாவிகளை மீட்டெடுக்க கன்னி வயிற்றிலே கர்ப்பமாக போறாரு அப்படின்னு நற்செய்தி, தீர்க்க தரிசனம். அப்ப என்ன செய்யறாங்கன்னா, ராஜாக்கள் மத்தியில் இருந்தும் ஆண்டி மத்தியில் இருந்தும் அநேக வாலிப பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க? கன்னியா இருக்கிறாங்க. கடவுளுடைய கிருபைனால புருஷன் அறியாத கன்னிகள். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி இன்னைக்கு இருக்கிறாங்களே கன்னியாஸ்திரிகள், அந்த கன்னியாஸ்திரியை தேவன் சொல்லல. அன்னைக்கு இருந்த கன்னியாஸ்திரிங்க கடவுளுடைய கிருபைனால என்ன செய்தாது? ஆண்டவருடைய மகா கிருபைனால. அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ மரியாளே யோசேப்புக்கு திருமணம் செய்ய நிச்சயம் பண்ணி இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போதான் அந்த அம்மா கிட்ட கடவுளால அனுப்பப்பட்ட இறைத்தூதன் வரா. வந்து அப்போ ஆண்டவர் மரியாளுடைய வயிற்றுல பிள்ளையா வருவதற்கு முன்னாடி அந்த அம்மா யாருன்னு யாருக்குமே தெரியாது. தெரியுமா? தெரியாதா? இன்னைக்கு எத்தனையோ பேர் அந்த அம்மாவை கடவுளா வணங்கி பாவத்துல ஒண்ணுங்க எடுக்கிறாங்க. அவங்க ஒரு சாதாரண தாய், ஒரு கனத்துக்குரிய தாய், ஒரு மகிமைக்குரிய தாய். அப்ப யோசித்து பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த அம்மாவுடைய வயிற்றுல வந்த பிற்பாடு தான் அந்த அம்மா யாருன்னு உலகத்துக்கு தெரியுது. அதுக்கு முன்னாடி அந்த அம்மா யாருன்னு யாருக்கும் தெரியாது. தேவ பிள்ளைகளே, அப்போ இறை தூதன் இறங்கி வந்து சொல்றாரு, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறாரு. எவ்வளோ பெண்கள் இருக்கிறாங்க, அது என்னமோ தெரியல, நீ பாக்கியவதி. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நீ பாக்கியவதி. சொல்லுங்க ஹல்லேலூயா, நீ பாக்கியவதி. ஆமா, கடவுளுடைய கிருபைனால நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, நீ பாக்கியவதி. ஏண்டான்னா உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. அப்படி சொல்லிட்டு தூதன் வாசிங்க 29 30. அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி
இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டு இருக்கையில் தேவதூதன் அவனை நோக்கி, மரியாளே பயப்படாத, நீ தேவனிடத்துல கிருபை பெற்ற. கரங்களை தட்டி அதன ஒரு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு கடவுள் பயப்படுவாங்களா? இப்ப நீ கடவுளா வணங்குற இல்ல அந்த அம்மாவை, கடவுள் பயப்படுவாங்களா? உனக்கு விளக்கத்துக்காக நான் சொல்றேன். அந்த தாயாரை நான் குற்றப்படுத்தல. அந்த தாயார் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஆண்டவர் சொல்லிட்டார், நான் ஏமாத்துறேன். அப்ப கடவுள் பயப்படுமா? ஆனா அந்த அம்மா பயப்படுறாங்க. ஏன்? அவங்க சாதாரண ஒரு தாய், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. நீ மாலை போடுறதுக்கோ, மரியாதை செலுத்துறதுக்கோ, காலில் உயர்த்துக்கோ, நீ எதனா போட்டுக்கிறதுக்கோ, அது உம்பாடு. கடவுளுடைய கிருபை. நான் சொல்ல நற்செய்தியை சொல்லும்படி எம்மேல் உள்ள கடமையை நான் உனக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். உனக்காக பிறந்தவர் இயேசு, உனக்காக மரித்தவர் இயேசு, உனக்காக ரத்த சிந்தனவர் இயேசு, உனக்காக உயிரோடு வந்தவர் இயேசு, உனக்காக மீண்டும் வரப்போறார் இயேசு, உன்னுடைய பாவத்தை கடவுள் மன்னிக்கிறவர் இயேசு, உன்னை ரட்சிக்கிறவர் இயேசு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர் இயேசு, வியாதிகளை சுகமாக்குறவர் இயேசு. இயேசு தவிர வேற யாரும் இல்லை. அந்த அம்மா பயப்படுது. நான் தூதர் சொல்றான், பயப்படாத. ஏன் பயப்படுற? கடவுளுடைய கிருபையினாலே தேவ தூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்துல கிருபை பெற்ற. அதனாலதான் அந்த தாயாருடைய ஒரு நற்குணத்தை கண்டுதான் கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு பெண் பிள்ளைக்கு மரியாளுன்னு பேர் வச்சுக்கிறேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அந்த மரியாளை நான் வெறுக்கல. அந்த தாய் ஒரு நல்ல தாய். அதனாலதான் என் மகளுக்கே நான் பேர் வச்சுக்கிறேன், மரியாள் எலிசபெத். ஏன்னா மரியாளும் எலிசபெத்தும் அந்த இந்த உரையாடல்ல வருவாங்க. சகரியா எலிசபெத், யோசேப்பு மரியா. அப்போ ரெண்டு பெண்கள், பரிசுத்தம் உள்ள பெண்கள். அந்த ரெண்டு பரிசுத்தம் உள்ள பெண்களுடைய பேரை மகளுக்கு வச்சிருக்கோம். முதல்ல எலிசபெத்னு வைக்கல, ஏன்? மரியாள் தான் வச்சோம். மரியாள் எலிசபெத், தகுதிக்கு பாத்திரம் மரியாள். அப்புறம் கிருபை பெற்று கர்த்தருடைய கிருபைனால ஆசீர்வாதமான எலிசபெத். மரியாள் எலிசபெத் பேர் வச்சுக்கிறேன்னா அந்த தாய் மேல உள்ள நல்ல ஒரு அபிப்பிராயத்துல. ஆனா அந்த தாய் கடவுளான்னு கேட்டா நான் ஒத்துக்க மாட்டேன். தேவனுக்கு மகிமையும் கனமும் துதி உண்டாவதாக. வாசிக்கலாம் 34 35. அதற்கு மரியாள் தேவ தூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றால், தேவ தூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல நேரிடும், ஆதலால் உன்னிடத்திலே பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன். என்ன படம்? கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அந்த அம்மாவுக்கு ஒரு டவுட். சரி, நான் இயேசுநாதரை நான் பெற்றெடுக்கணும், ஒரு கடவுளையே நான் சுமக்கணும்னு, இது எப்படி ஆகும்? அவர் எப்படி வருவாரு? தூதர்களோடு வருவாரா? பெரிய அக்னி ரதத்துல வருவாரா? அவர் அக்னி ரதத்தில் வந்து என் மேல அப்படி அசையாடுவாரா? அப்படி கேட்கிறாங்க. இல்ல இல்ல இல்ல, நம்ம தேவன் அவ்வளவு பில்டப் எல்லாம் பண்றவர் இல்ல. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவரு? ரொம்ப சிம்பிளா தாழ்மையா வருவாரு. கடவுளுடைய மகாபெரிய கிருபைனால நம்முடைய ஆண்டவர் மத்தவங்க பார்த்த உடனே பயப்படுற மாதிரி எல்லாம் இருக்க மாட்டார். அவர் எப்படின்னா சற்சொருவி, அன்புள்ளவர், தாழ்மை உள்ளவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். பிள்ளைங்க, சிறு பிள்ளைங்க கூட போய் தொட்டு விளையாடக்கூடிய தெய்வம் ஆண்டவருடைய கிருபை. நீ அப்பான்னு கூப்பிட்டா உனக்கு பதில் கொடுக்கிற தெய்வம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அவர் எப்படி தேவ கிருபைனால அவர் சொல்றாரு, ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? காத்த பாக்குறியா, உணர்ற இல்ல? அது போல பரிசுத்த ஆவியானவர் உன் மேல வந்து நிழலா வருவாரு. அப்போ உன் உடம்பு பலன் அடையும். எப்படி பலன் அடையா? உன் உடம்பு எப்படி ஆகும்? ஒரு சிலர் சொல்றாங்க, என்ன தெரியல, அப்படியே உடம்பு வெயிட் ஆகுது அப்படி சொல்லுவாங்கல்ல. அது போல பரிசுத்த ஆவியானவர் உண்மையில நிழலாடுவாரு. அப்போ நீ பரிசுத்த ஆவியால கர்ப்பம் தரிப்ப. அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. வாசிங்க, கடவுளுடைய கிருபைனால 37 வாசி பாருங்க. தேவனால கூடாத காரியம் ஒண்ணும் இல்ல. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லு,
தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, தேவனால கூடாத காரியம் ஒண்ணும் இல்லை. நீ போய் பயந்துன்னு கிடைக்கிறிய, ரொம்ப சோர்வா இருக்கிறிய, உனக்காகத்தான் ஆண்டவர் பிறந்திருக்கிறாரு, பயப்படுறிய, அப்படியே பயப்பட. அவரால முடியாததுன்னு என்ன இருக்குதா? சொல்லு பார்க்கலாம். அவரால முடியாததுன்னு என்ன இருக்கா? ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. தேவனால் கூடாதது பூமியிலே ஒரு கணம். தேவ பிள்ளைகளே, கடல் மேலே கடல் பிரயாணம் ஊழியம் செய்யறாரு ஆண்டவர் சீடர்களோட படகுல. அப்போ சீடர்கள் எல்லாம் முன்ன அனுப்பிச்சிட்டாரு போங்கன்னு. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு? கடல் மேல நடந்து வராரு. சீடரெல்லாம் பார்க்கறான், பார்த்து பயப்படுறான் சீடர்லாம். தேவ பிள்ளைகளே, அப்போ பயந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதுப்பா, நான் தான் பயப்படாது. கடல் மேல நடந்து வராரு எம்பெருமான், சக்தி வாய்ந்த தெய்வம் கடல் மேல நடந்து வராரு. அடி அழகா நடந்து வராரு. கடல் அந்த கடல் தண்ணி ஆண்டவர் பாதத்தை அப்படியே பாக்கியம் பெற்றிருக்கு. தண்ணி சமுத்திரத்தை படைத்த தெய்வம் அல்லவா, சமுத்திரத்தின் தேவன் அல்லவா. அந்த சமுத்திரம் அது சந்தோஷப்படுது ஆண்டவருடைய கிருபை. ஐயோ, என் மேல நீ நடந்து வர, நான் எவ்வளவு பாக்கியம் பெற்று இருக்கணும் சுவாமி அப்படின்னு அப்படி வருது. அப்ப பேதுரு என்ற ஒரு மனுஷன், மீன் பிடிக்கிறவர் தான், அவரு மீன் பிடிக்கிறவர் தான். அந்த பேதுரு என்ன பண்றாரு? பார்த்த உடனே அவருக்கு ஒரு சந்தோஷம், ஆசை, எப்படி வேணா வச்சுக்கலாம். அப்போ ஆண்டவர் கிட்ட உத்தரவு கேட்கிறாரு, ஆண்டவரே நீயே, ஆனா நானும் கடல் மேல நடக்கணும், நீ உத்தரவு கொடு அப்படின்னாரு. ஆண்டவர் என்ன பண்ணாரு? என் ஆசீர்வாதம்லாம் உனக்கு தானப்பா, நடந்து வான்னாரு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பேதுரு என்ன பண்ணாரு? நடந்தாரு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனால கூடாதது பூமியிலே ஒண்ணு இருக்கா? ஆண்டவருடைய பிள்ளையே, உன் விசுவாசம் பெரிதா இருக்குமானால் அவருடைய காரியம் உனக்கு மலை போல நினைச்சிருக்கிறது. சிம்பிளா தேவன் உன்னை ஆஸ்வதிப்பாரு. கரங்களை தட்டி ஆண்டவருடைய மகாபெரிய கிருபைனால தேவனால கூடாத காரியம் பூமியில ஒண்ணு இல்லை. அவருடைய பிறப்பின் நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய பிள்ளைகளை வாசித்து பாருங்க. 38 வாசிங்க. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால், அப்போது தேவதூதன் அவரிடத்து போய்விட்டான். கடவுளுடைய கிருபைனால. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, அப்ப மரியாள் அம்மா சொல்றாங்க, அப்படின்னா நான் இந்த பூமியில ஒரு பிரபஞ்சத்துல ஒரு மனுஷி, ஆண்டவரே என்னை தெரிந்து கொண்டாருன்னா நான் பாக்கியவதி, நான் ஆண்டவருக்கு அடிமை. யார் சொன்னது? மரியாள் அம்மா சொல்றாங்க. ஆண்டவருக்கு நம்ம எல்லாருமே ஆண்டவருக்கு அடிமை தான். தேவ பிள்ளைகளே, அவர் சொல்ல ஆகும், கட்டளை நிற்கும். தேவ பிள்ளைகளே, நீ பெருமையா இருந்தா அவர் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அவருக்கு விரோதமான காரியங்களை செய்தா ஆசீர்வாதத்தை பெற முடியாது. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். கரங்களை தட்டி தாழ்மை உள்ள அந்த அம்மா என்ன சொன்னாங்க? ஆண்டவர் தான் வயிற்றுல வந்த உடனே அவங்க அப்படியே டாம் டூம்னு ஒன்னும் பண்ணல. என்ன பண்ணாங்க? நான் அடிமை. அதனாலதான் ஆண்டவர் அந்த கருவுல வந்து உட்கார்ந்தாரு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் காசு பணம் அதிகமா வந்துட்டா பெண்களும் ஆண்களும் பண்ற அட்டகாசம் இருக்கு பாரு, இல்ல. ஆனா அந்த அம்மா என்ன பண்ணாங்க? நான் ஆண்டவருக்கு அடிமை. தெய்வத்தையே சுமக்கிற தாய். சிலர் சொல்றாங்க தாய் இல்லாத புள்ள வந்துச்சான்னு. சிலர் சொல்றாங்க கோயிலிருந்து முட்டை வச்சா முட்டையிலிருந்து கோய் வச்சான்னு. கோய் இருந்தா தானடா முட்டையே வரும், கடவுளுடைய கருவினால. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தாய் கடவுளுடைய கிருபையில இன்னைக்கு கனத்துக்குரிய பாத்திரமா இருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு நீயும் நானும் இப்படி ஒரு ஆசீர்வாதமான சம்பவத்துல இருக்கிறோம்னா, அவர் என்னைக்கு ஒரு மனுஷன் மேல வராரோ அன்னைக்கு தான் ஒரு மனுஷனுடைய சூழ்நிலை மாறுது, தன்மை மாறுது, வசதி வாய்ப்பு மாறுது, குணாதிசயங்கள் மாறுது, அன்பு பெருகுது, ஆசீர்வாதம் பெருகுது. அவர் வரலன்னா யாரும் யாருக்கும் தெரிஞ்சிருக்கு. தேவனுக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அம்மா மேல வந்த பிற்பாடுதான் அந்த அம்மாக்கே கனம் கிடைக்கும். அல்லேலூயா. வாசிச்சு பாருங்க.
39 முதல் 41 வரை. அந்த நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் ஒரு பட்டணத்து தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள்ள பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினா. எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துக்களை கேட்டபோது அவருடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை இப்ப மரியாள் அம்மா என்ன பண்றாங்க? எழுந்து எங்க போறாங்க? தேவனுடைய கிருபையினால சகரியா வீட்டுக்குள்ள அந்த நாட்களை மரியாள் எழுந்து மலை நாட்டில் இருக்கிற யூதா மலை நாட்டுக்கு போறாங்க தேவ கிருபையினால. இப்போ மலை நாடுன்னா எது? நான் ஊட்டி கொடைக்கானல் போனேன்னா அங்க இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இது மலைநாடு. மலையில இல்ல கீழே இருக்கிறது கீழ்நாடுன்னு மலைநாடு. மரியாள் நம்ம என்ன பண்றாங்க? போயிட்டு எலிசபெத்தை வாழ்த்துறாங்க. எப்படி வாழ்த்துறாங்க? ஆண்டவராகிய எம்பெருமான் அந்த தாயாருக்குள்ள கடந்து போகும்போது அந்த அம்மா வாயில் இருந்த தீர்க்க தரிசனம் வருது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனமா பேசுறாங்க, தீர்க்க தரிசனமா ஆசீர்வதிக்கிறாங்க, தீர்க்க தரிசனமா அந்த எலிசபெத்தை வாழ்த்துறாங்க. அந்த வாழ்த்துன போது எலிசபெத்து வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளுது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய கிருபையினால ஆண்டவர் எம்மேல வந்த பிற்பாடு நான் சொல்ற வார்த்தையெல்லாம் பலிக்குது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் சொல்றேன், அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது. அதுபோல மரியாள் அம்மா மேல ஆண்டவரை இறங்கின ஒரு பிற்பாடு அந்த அம்மா தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. தீர்க்க தரிசனம் அந்த எலிசபெத்தை வாழ்த்தும் போது இந்த அம்மா துள்ளுது அப்படியே பரிசுத்தாவில. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், நீ கூட ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா இருந்தா உன் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் பிறருடைய காயத்தை ஆற்றுகிறதாக இருக்கணும், பிறர் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கணும். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிங்க தேவ சமூகத்துல 42 வாசித்து பாருங்க. உரத்த சத்தமா ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்து எனக்கு எதனால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பா துள்ளிற்று. ஹல்லேலூயா. அந்த எலிசபெத்து சொல்றாங்க, நீ என்னை தேடி வர நான் என்ன பாக்கியம் பெற்றேன். என் தாயாருடைய வாழ்த்துதல் கேட்ட உடனே என் வயிற்றில் இருக்கிற பிள்ளை துள்ளுதே. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதா. இயேசு பிறந்தது நிமித்தம் அநேகர் சந்தோஷப்பட்டார். இயேசு பிறந்தது நிமித்தம் தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாக அங்கே தேவனுடைய வல்லமை புறப்படுகிறது. 2 பெண்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கடவுளுடைய மகா கிருபையினால எலிசபெத்து வயசாகி போச்சு. சகரியா ஊழியக்காரு, யோசேப்பு ஊழியக்காரு. ஊழியக்காருக்கு மரியாள் அம்மா ஊழியக்காரியா வராங்க. அப்போ ஊழியக்கார குடும்பத்துல ஆண்டவர் பிறக்கிறாரு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அப்ப அந்த சகரியா தேவ கிருபையினால யாரு பெற்றெடுக்குது? யோவான பெற்றெடுக்கிறாங்க. வாசிங்க தேவனுடைய கிருபை 45 வாசித்து பாருங்க. விசுவாசித்தவளே பாக்கியவதி, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவருக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? விசுவாசம் வேணும். ஒரு ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நமக்குள்ள என்ன வேணும்? விசுவாசம் வேணும். அப்ப அந்த மரியாள் அம்மாக்கு இயேசு எப்படிப்பட்டவர்னு தெரியுமா? இயேசு எப்படி இருப்பாருன்னு தெரியுமா? இயேசுவால என்ன பிரயோஜனம்னு தெரியுமா? இயேசு நம்ம வயிற்றுல வந்து கர்ப்பம் தரிச்சா நம்ம என்ன ஆசீர்வாதம் பெற்றுவோம்னு சொன்ன தெரியுமா? தெரியாது. ஆனா விசுவாசித்தாங்க. நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொன்னாங்க.
உன்னையும் நீ தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது, உன் குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கும் போது, கர்த்தர் உன் குடும்பத்தையும் மேன்மைப்படுத்துவார், உன்னையும் தேவன் மேன்மைப்படுத்துவார். தேவ பிள்ளைகளை, தேவனுக்கு மகிமையோ கனமோ துதியும் உண்டாவதாக. வாசிக்கலாம் 46 48. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனிலே களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததியும் என்னை பாக்கியவதி என்பாங்க. கரங்களை தட்டி எல்லாரும் 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 எல்லா அந்த அம்மாவே தேவனை புகழ்ந்து பேசுறாங்க. இந்த அடிமையை தேவன் நோக்கி பார்த்தார். இது முதல் என்னை எல்லாரும் பாக்கியவதின்னு சொல்லுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ நீயும் நானும் கூட ஆண்டவரை புகழ்ந்து பாடும்படியான தருணத்துல தான் இந்த பிறந்த நாளை கர்த்தர் வச்சிருக்க. உன் வாழ்க்கை சிறப்பட்டது, என் வாழ்க்கை சிறப்பட்டது. உன் தரித்திரம் மாறினது, என் தரித்திரம் மாறினது. உன் கஷ்டங்கள், என் கஷ்டங்கள் எல்லாம் கர்த்தர் மாத்தினாரே. அதனாலதான் இயேசுவின் பிறப்பை நம்ம கொண்டாடுறோம். அவர் பிறந்த நாளை சந்தோஷமா சமாதானமா வாழ்த்துறோம், துதிக்கிறோம். கடைசியாக தேவனை சந்தோஷமா தேவன் நாம மையப்படு. லூக்கா 2:10-11 வாசித்து கடந்து போகலாம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்க, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்க நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தேவ பிள்ளைகளே, ஆண்டுடைய வார்த்தை உங்களை தேடி வந்தது. உங்க வீட்டுல இன்னைக்கு ஆண்டவர் பிறந்திருக்கிறாரா? உன் மனசுல இன்னைக்கு ஆண்டவர் பிறந்திருக்கிறாரா? உன் கணவருடைய உள்ளத்துல ஆண்டவர் பிறந்திருக்கிறாரா? உன் ஆபீஸ்ல, உன் வீட்டுல, நீ இருக்கிற இடத்துல கடவுளுடைய கிருபையால ஆண்டவர் பிறந்திருக்கிறாரா? யோசிச்சு பாரு. உன்னை ஒப்பு கொடு. தேவன் பிறந்திருக்கிறார். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். நன்றி, ஹல்லேலூயா. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமோ பிரியம் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமோ பிரியமா உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. எளிமையான எங்களையே நினைத்தவாறு க்ளோரி க்ளோரி க்ளோரி. எளிமையான அமீன் எங்களையே என்றோ நினைத்தவாரே. எங்கும் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கும் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க, அமீன் அமீன் வாழ்க. வல்லம புறபாலா சங்கரபாலா புராணா தேவ மகிமா சவாட. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. குறை நீக்கம் வல்லவரே, ஓடி சோதிரமே உறவலதா. குறை நீக்கம் வல்லவரே, ஆமென் ஆமென். ஓடி சோதிரமே பாவகரை போக்கும் காதாவி கல்வாரி நாயகனே. பாவகரை போக்கும் காதாவி கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க.
ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்த கலிகோராட்டம். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்த கலிகோராட்டம். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. வல்லம வல்லம வல்லம. ஐயா வாழ். குடும்பத்தில் இயேசு பிறப்பாராக. உன் குடும்பத்தில் இயேசு பிறப்பாராக. உனக்குள்ள இயேசு பிறப்பாராக. அநேகரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என் தேவனுடைய மகிமை உன் குடும்பத்தில் அசுவாடுவதாக. உன் கண்ணீரை கஷ்டத்தை மாற்ற என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் குடும்பத்தில் பிறப்பாராக. உலவாடா. ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த நல்ல தெய்வமே, உன் திருநாமம் ஒன்றே மகிம்படட்டும். தேவனுடைய மகாபெரிய கிருபையினாலே இந்த நாளிலே எங்கள் மத்தியில் ஆசீர்வாதம் சுவாமி. தேவ தூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்க நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கும். எல்லா ஜனத்துக்கும் நற்செய்தி. வானத்து ஒரு மனிதனுடைய மறுமணம் மட்டும் இந்த தேசம் முழுவதும் ஆண்டவரே, நீ யாரை கர்த்தாவை ஆண்டவரை ரட்சிக்க தேவன் சித்தம் உண்டீரோ யாவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். யாருடைய குடும்பத்தில் ஆசீர்வாத யாரார தேவனை மேன்மைப்படுத்த நீ சித்தம் உண்டீரோ இந்த 2024 வருஷத்துல 25ஆம் தேதி 12ஆம் மாசம் அலங்கார வாசல் தேவாலயத்தில் எங்களோட ஆசீர்வாடுகிற தேவனே, நீ அப்படியே செய்யும்படி ஜெபிக்கிறப்பா. நாங்களும் சபையும் இப்பொழுது இருக்கிற காட்டில் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பேரை சாட்சியா நிறுத்த உதவி செய்வீராக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரே, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாது. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய பரிசுத்த ஆவியானுடைய அந்நியனுக்கும் இன்று இன்றும் சதாகாலங்களில் அடியோடு சகல பரிசுத்தம் கர்த்தர் விளையாடும். கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருக்கிறார். ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருக்கும் சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு விசையாக கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் உங்களோடு இருந்து உங்களை மென்மேலும் பெருக செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.